ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா சேலம் மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மட்டன் 3/4 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. வந்து நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ அது ஒரு பிளேட், அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். சோம்பு, தேங்காய், நம்ம கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு உள்ளது ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடாய் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹோல் ஸ்பைஸ் பிரியாணி எல்லாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு உள்ளது ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு தயாரித்து இப்போ நம்ம வாசனைக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சேலம் மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மேலம் மட்டன் கிரேவி தயாராகிடுச்சிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறியெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது.